ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலின் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். விஜயா தான் போஸ்டரை கிழிச்சாங்க அப்படின்ற விஷயம் முத்துக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா முத்துவோடைய கார்லேயே அவங்க விழுந்ததுனால அது அம்மா தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாரு முத்து. விஜயா அங்கே ரொம்ப முடியாமல் உட்காந்துட்டு இருக்கவும் ரவி தான் அவங்களுக்கு சூப் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. என்னாச்சு விஜயா, உனக்கு ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கா அப்படின்னு அண்ணாமலை கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்கும்போது முத்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே அது என்னென்னு என்ன கேளுங்கப்பா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். என்னடா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு விஜயா சொல்லவும், எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் காரில் விழுந்து ஓடி வந்ததும் எனக்கு தெரியும் அப்படின்னவும், ஐயோ காரில் விழுந்தாளா முத்து, என்னடா சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அண்ணாமலையும் ரவியும். பொறுமையாக இருங்கப்பா, எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னமோ, மீனா எங்கப்பா இருக்கா அப்படின்னமோ, ரூம்குள்ளே இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே மீனாவுக்கு இந்த விஷயம் தெரிய வேணாம்ப்பா, தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவா, கூட இருந்துக்கிட்டே அம்மா இப்படி செய்கிற வேலை கொஞ்சம் கூட பிடிக்கலப்பா, மற்றவங்க யாராச்சும் ஏதாச்சும் செஞ்சால் கூட மீனா தாங்கிப்பா, ஆனால் அம்மாவே மீனாவுக்கு எதிராக செய்கிறாங்க அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, அதுக்கு தான் மீனாவுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற முத்து அப்படின்னு அண்ணாமலை கேட்கவும், ஆமாப்பா மீனாவுடைய போஸ்டர்லாம் அம்மா கிழிச்சிருக்காங்க, என்னப்பா எதுக்காக அம்மா அதெல்லாம் கிழிக்கணும், அவங்களுக்கு தான் இல்லை விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தானே, எதுக்காக மீனாவுடைய போஸ்டரை கிழிக்கணும், கிழிச்சதை மட்டும் இல்லாமல் அவங்க கிழிக்கும்போது மீனாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்துருக்காங்க, பார்த்ததுனால அம்மாவை பயங்கரமாக வெளுத்துட்டாங்க போல இருக்கு, அம்மா தப்பிச்சு ஓடி வரப்போ என் காலில் தான் விழுந்துட்டு அங்கேருந்து எந்திரிச்சு ஓடி வந்தாங்க, அப்போ தான் நான் அம்மாவை பார்த்தேன், நல்ல வேலை நாங்கள் வந்ததுனால அம்மாவை விட்டாங்க, இல்லைனா துரத்தி பிடிச்சி அவங்க பயங்கரமாக வெளுன்னு வெளுத்துருப்பாங்க, அப்புறம் அம்மா தான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் அம்மாவுக்கு அசிங்கமாக போயிருக்கோம், மீனாவோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி மீனா எல்லாரும் எவ்வளோ சீப்பாக நினச்சிருப்பாங்க அம்மாவை பற்றி, ஏப்பா இவ்வளோ கேவலமாக அம்மா நடந்துக்கிறாங்க அப்படின்னு முத்து சொல்லவும் அண்ணாமலை இந்த விஷயத்தை கேட்ட உடனே பயங்கரமாக கோவம் வருது. அவங்களுக்கு விஜயாவை திட்டுறதுக்கு கூட கொஞ்சம் கூட மனசே இல்லை, அந்த அளவுக்கு கேவலமான விஷயங்களை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, என்னதான் சொன்னாலையும் திருந்த ஜென்மமாக இருக்கா, இவளுக்கு போய் என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கோபமாக வருது நம்ம முத்துவுக்கு. அதனால் அண்ணாமலையும் முத்துவும் அமைதி ஆகிடுறாங்க. ரவி இருந்துக்கிட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு அமைதி எல்லாரும் போயிடுறாங்க. மனோஜ் தான் என்னம்மா முத்து சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்கவும், ஆமாண்டா மனோஜ் அப்படின்னு சொல்லுவோம், ஏம்மா அப்படி பண்ணீங்க, பண்ணுறது தான் பண்ணீங்க, தெரியாமல் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி மனோஜ் கொசன்னு பேசுகிறாரு. இதெல்லாத்தையும் கேட்ட உடனே இவங்களும் அமைதியாக ரூம்குள்ளே போயிடுறாங்க. ஆக்சுவலி மீனாவுக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினச்சாங்க, ஆனால் மீனா எல்லா விஷயத்தையும் டோர் கிட்ட நின்று கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு முத்துக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி எதுவும் கேட்காம அமைதியே சைலண்ட்டாக அவங்களோட மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அத்தி எப்படி பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்களா, நான் ஜெயிச்சிருவேன்னு அப்பைக்கு பொறாமையா, இல்லை எங்கே நான் தோத்துட்டு அவங்கள அசிங்கப்படுத்திடுவேணும் அப்படின்ற அவங்களுக்கு கவலையா என்னன்னு தெரியலையே அப்படின்னு மீனா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. முத்து ரூம்குள்ளே போகிறாங்க. மீனா ஓடி போய் படுத்துக்கிறாங்க. என்ன மீனா என்னாச்சு, இப்போ உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கவும், பரவாயில்லைங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரி மீனா தூங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்கினதுக்கு அப்புறமா மறுநாள் காலையில் மீனாவுக்கு உடம்பு முடியல அப்படின்றதுனால நாம் தான் எல்லாத்தையும் எழுத்து செய்யணும்னு சொல்லிட்டு முத்து மட்டும் இல்லாமல் ஸ்ருதி கூடவே சேர்ந்து அவங்களோட ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து மீனாவுக்கு ஓட்டு கிடைக்குமா இல்லைன்றது ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பூக்கடையிலலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஐடியாவை பிளான் பண்ணி மனோஜை பொண்ணு பார்க்க போனாங்க இல்லையா, அவங்களும் சேர்ந்து தான் மனோஜனான்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, மீனாவுக்கு அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்ருதியோட கடையில் உட்காந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கும்போது முத்து அங்கே வராரு. ரவி அதுக்கப்புறம் எல்லாருமே இருக்கவும், என்னாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், ஓட்டு யாருக்கு அதிகமாக விழுன்றது கடையில் எல்லாருக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம், அதான் யாருடைய ஓட்டிங்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலான்னு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னவும், மீனாக்கு 30%, 35 அப்படி இருக்குன்னு சொன்ன உடனே முத்து முதல்ல அதுதான் பெருசுன்னு சந்தோஷப்பட்டாங்க. அப்போ சிந்தாமணிக்கு அப்படின்னு கேட்கவும், அவங்களுக்கு தாண்டா அதிகமாக இருக்குது 65 அப்படின்னு சொன்ன உடனே முத்துவோடைய மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுது. கவலைப்படாதீங்க முத்து, கண்டிப்பாக மீனா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னவும், அதான் இதுலேருந்தே தெரியுது இல்லை பழங்குறல, அப்புறம் என்ன மீனை நினச்ச மாதிரியே நடக்க போகுது அப்படின்னவும், அப்படியெல்லாம் மனசை விட்டுறாதீங்க முத்தண்ண, தைரியமாக இருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா நீ என்னதான் நீ இப்படி சொன்னாலையும் இங்கே நிஜம் என்னன்னு காட்டுதில்லை அப்படின்னு சொல்லவும், மீனாவை நிற்க வச்சு அவன் மட்டும் ஜெயிச்சு தோத்துட்டாள்னா அப்புறம் மீனா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படவா, இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடியும் அவளால் ஜெயிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொன்னதும் முத்து
முத்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நேற்று வரைக்குமே கூட எல்லாருமே மீனா பக்கம் சப்போர்ட்டு தான் இருந்தாங்க. ஆனால் எப்படி ஒரே நாள் அப்படி மாறுச்சுன்னு தெரியல. எனக்கு என்னமோ இந்த சிந்தாமணி தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது அப்படின்னு உடனே ஒரு வேளை இந்த எலெக்ஷன்லலாம் ஜெயிக்கிற மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுத்து ஏதாச்சும் ஜெயிச்சிருப்பாங்களோ இல்லை எப்படியாச்சும் அவங்க பக்கம் கொண்டு வரணுறதுக்காக ஏதாச்சும் தில்லுமுள்ளு பண்ணி அவங்களுக்கு பக்கம் ஜனங்களை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு சிந்தாமணி மிரட்டி வச்சுருப்பாங்களோ. அதனால தான் ஜனங்க எல்லாருமே சிந்தாமணிக்கு ஓட்டு போகிறேன்னு பயந்துட்டு சொல்லுவாங்களா. ஏன்னா நேற்று வரைக்குமே மீனாக்காக எவ்வளோ ஆதரவாக இருந்தாங்க. மீனா நல்லது செய்வாங்கன்னு தெரிஞ்சும் ஏன் இந்த ஜனங்கள்லாம் இப்படி பணத்தை பக்கம் ஓடுறாங்க. இன்றைக்கி பணத்தை கொடுத்துட்டு நாளைக்கு ஜெயித்த உடனே அந்த சிந்தாமணி அவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஆனால் தனக்கான உதவி செய்கிற மீனாவை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு உட்காந்து ஆளுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இவங்கெல்லாம் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்து வந்து மீனாவோடைய கோட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏறிக்கிட்டே இருக்கவும் முத்து இங்கே பாருங்க அப்படின்னு சொன்னதும் என்னாச்சு பழங்கள்ல அப்படின்னு அண்ணியோடது ஓட் லிஸ்ட்டாக அதிகம் இப்போ ஏறிக்கிட்டே போகுதுடா அப்படின்னு சொன்ன உடனே அது என்னடா மீனா ஏறிட்டு இறங்கிட்டு இருக்கிறா, கண்டிப்பாக அவள் இதை வச்சு ஜெயிப்பாடா, இதெல்லாத்தையும் நீங்கள் யாரும் நம்பாதீங்க, மீனாவை நம்புங்க, கடவுளை நம்புங்க, கண்டிப்பாக மீனா ஜெயிக்குவா, நாமளே இப்படி மனசு உடைஞ்சு போய் உட்காந்துட்டா எப்படிடா, நாமளே ஏதாச்சும் நம்ம பதிலுக்கு பண்ணணும், நம்ம என்னென்ன செய்வீங்களோ இது எல்லாத்தையும் இன்னும் அதிகப்படுத்தணும், நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும், சிந்தாமணி மாதிரி பணத்தை கொடுத்தெல்லாம் நம்மளால எதுவும் செய்ய முடியாது, ஆனால் அதுக்காக நம்ம அப்படியே இருந்துட முடியாதுல்ல, மீனா மட்டும் இதில் தோத்துடவே கூடாது, மீனா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, உங்களுக்கே தெரியும் அம்மாவே மீனாவுக்கு எதிராக நிற்கிறாங்க அப்படின்னு, அதனால தான் மீனா ஜெயிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். மீனா மட்டும் தோத்துட்டா அப்படின்னா அப்புறம் வீட்டில் அம்மா மீனாவை கரிச்சே கொட்டிடுவாங்க. பாவம் மீனா, ஏற்கனவே அம்மாளால் எந்த ஒரு யூஸும் இல்லை, மீனா எப்போ பார்த்தாலும் மீனாவோட மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. இதுக்கப்புறமும் மீனா தோத்துட்டான்னு தெரிஞ்சால் இன்னும் அம்மாவை வந்து கேவலமாக பேசுவாங்க மீனாவை பற்றி. அப்புறம் மீனா ரொம்ப ரொம்ப வருத்தப்படவா. அதனால தான் மீனா ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக முத்து வந்து முழு மனசோட வந்து போராடிட்டு இருக்காங்க. நம்பிக்கையை விடாமல் ஆளாளுக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீனாக்காக ஓட் கேட்டு எல்லா இடத்துலையும் வந்து திரும்பவும் வந்து முத்தும் அவங்களுடைய ஃப்ரெண்ட் எல்லாருமே மீனோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து போஸ்டர் ஒட்டி மீனாக்காக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே மீனா நாங்கள் எப்படியாச்சும் ஜெயிக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டுதல்லாம் வேற வச்சுருக்காங்க. மீனா வந்து ஜெயிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் இதை வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைடு வந்து அதே மாதிரி தான் மீனாவுடைய அம்மாவும் அவங்களுமே மீனா ஜெயிக்கணுன்றதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இதுக்கு எல்லாத்தையும் தாண்டி அருண் வந்து அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா ரொம்ப வந்து மென்டல் ப்ரெஷரில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அம்மா உயிரோடு தான் இருக்காங்க, அம்மா சாவலை, நான் பைத்தியமா, நீ எங்கே போயிட்டு வர, அந்த கொலகாரங்கிட்ட போயிட்டு வரியா, அப்படி இப்படின்னு அவரோட அட்டகாசம் நாளுக்கு நாள் தாங்கவே இல்லை. ஏதாச்சும் ஒன்று அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இல்லைங்க அக்கா எலெக்ஷன் விஷயமா அப்படின்னமோ நீ வேலைக்கு போயிட்டு வான்னா உன் அக்கா எலெக்ஷன் விஷயமானா அவங்க ஜெயிச்சு என்ன பண்ண போகிறாங்க, இந்த நாட்டுக்கு எதனா நல்லது பண்ண போகிறாங்களா, என்ன யூஸ் ஆக போகுது, நீ எதுக்கு போன அவனை பார்க்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அருண் பேசவும் இதெல்லாம் சீதாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முதல்ல இவரை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா என்ன பண்ணுறாங்க, ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு வயிற்று வலி அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னு தெரியலங்க, எனக்கு ரொம்ப வயிற்று வலியாக இருக்குது, நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. போயிட்டு வா அப்படின்னு சொல்லவும், என்ன அருண் வயிற்று வலின்னு சொல்கிறேன், நீ மட்டும் போயிட்டு வான்னு சொல்கிறீங்க, நீங்களும் கூட வாங்க அப்படின்னமோ, நான் எதுக்கு, நான் ஹாஸ்பிட்டல் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்காக தானே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா வற்புறுத்தி கூப்பிடுவோம். அதுக்கப்புறமா அருணும் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு உள்ள டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன் அருண், நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா தான் அருண் வந்து எதை பற்றியுமே நினச்சி கூட பார்க்காம அவருடைய கவனம் அவர்கிட்டயே இல்லை, ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருக்காரு. அருண் வந்து எந்த ஹாஸ்பிட்டலுக்கு சீதா கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு கூட அருணுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து அவரை வந்து அமைதியாக வந்து எதையுமே பற்றி நினச்சி பார்க்காம இருக்காரு மென்டல் ப்ரெஷரில். அப்போ தான் சீதா உள்ளே போனவங்க, ப்ராப்ளம் எனக்கு இல்லை டாக்டர், இந்த மாதிரி ஹஸ்பண்டுக்கு தான், என் அத்தை இறந்ததுலேருந்து அவங்க வந்து ஒரு மாதிரியாகவே இருக்காங்க, என்னென்ன புரியல, அதான் நான் உங்ககிட்ட கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வந்தேன், அவர் டைரெக்டாக கூப்பிட்டா வரமாட்டார், அதனால தான் உங்களுக்கு அவர்கிட்ட சொல்லாமல் எனக்கு வயிறு வலின்னு சொல்லி நாங்கள் அவரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், எப்படியாச்சு நீங்கள் தான் அவரை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி நீங்கள் அவங்கள வர சொல்லுங்கள், மற்றபடி நான் பேசிக்கிறேன் அப்படின்னவும் சரின்னு சொல்லிட்டு சீதாவும் வெளியில் வராங்க. என்னாச்சு சீதா, டாக்டர்கிட்ட பேசிட்டியா, கிளம்பலாமா அப்படின்னு உடனே, டாக்டரை பார்த்துட்டாங்க ஆனால் இன்னும் எதுவும் ரிசல்ட் சொல்லலையே, உங்களை தான் உள்ளே கூப்பிட்றாங்க, உங்ககிட்ட தான் ஏதோ சொல்லணும்னு சொன்னாங்க, என்கிட்ட சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னதும், என்னது உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமாமா அப்படின்னு கேட்கவும், அதை நீங்கள் போய் டாக்டர்கிட்ட தான் கேட்டுட்டு வரணும், உள்ளே போங்க அப்படின்னு எப்படியோ ஒரு வழியை சமாளித்து அருணை சீதா உள்ளே அனுப்பிச்சி விட்டுடுறாங்க.
அதுக்கப்புறம் வழக்கம் போல் மீனாவை செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க முத்து. அப்போ தான் வந்து சீதாவை பார்த்த உடனே, சீதா என்னாச்சு, ஏன் ஹாஸ்பிட்டலில் இருக்க அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீ தனியாக வந்திருக்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவும், உனக்கு டியூட்டி இல்லைன்னு தானே சொன்னேன், அப்புறம் எப்படி வந்த அப்படின்னவும், அக்கா அது வந்து அப்படின்னவும், சொல்லு சீதா ஏன் உன் முகம் மாதிரியா இருக்கா, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஏதாச்சும் சந்தோஷமான விஷயமா அப்படின்னு அவருடைய மாமா கேட்கவும், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மாமா அப்படின்னவும், அப்புறம் என்ன சீதா அப்படின்னவும், இல்லை அவருக்கு தான் அப்படின்னா அருணுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அத்தை இறந்ததுலேருந்தே அவர் ஒரு மாதிரியாகவே இருக்கார், கவுன்சிலிங் போகலான்னு அவர்கிட்ட கூப்பிட்டு பார்த்தேன், ஆனால் அதுக்கும் அவர் வேறு விதமாக ட்ரீட் பண்ணுறாரு, அதனால தான் எப்படியாச்சும் அவரை கூட்டிகிட்டு வரணும்னு நானே எனக்கு வயிற்று வலின்னு போய் சொல்லி அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உள்ள டாக்டர்கிட்டையும் அவரை அனுப்பி வச்சுருக்கேங்க்கா, அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னதும், என்ன சொல்கிற சீதா இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கிட்டே சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்களாம் பயந்துருவீங்கக்கா, நீங்களே எலெக்ஷன் விஷயமா ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதான் நானே அவரை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதும், அவருக்கு தெரியாமல் நீ கூட்டிகிட்டு வந்திருக்கியே, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவர் விஷயம் தெரிஞ்சால் அவங்ககிட்ட கோவப்பட போகிறாரு அப்படின்னவும், இதில் கோவப்படுறதுக்கு என்ன இருக்குமேனா, கவுன்சிலிங் தானே அவரை கூட்டிகிட்டு வந்திருக்காரு, ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்னு, இல்லைங்க அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னவும், ஏன் என்ன பண்ணுவான், அவனை பற்றி தெரியாதுன்னா நீங்கள் எல்லாம் ஏன் அவனுக்கு ரொம்ப பயப்படுறீங்கன்னு தெரியலையே சீதா, இப்போ அவனுக்கு கவுன்சிலிங் போடணும்னா அவனுக்கு சரி நான் ஒத்துக்கிட்டு தானே அவனை பொறுமையாக கூட்டிகிட்டு வந்து பார்த்துருக்கணும், இப்படி தெரியாமல் கூட்டிகிட்டு வர அளவுக்கு நீங்கள் பயப்படுற அளவுக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது, ஸோ உள்ள கவுன்சிலிங் கேட்கும்போது அவர் ரொம்ப அடாப்படியாக ஸோ கவுன்சிலிங்கில் ஒத்துழைக்காமல் வந்து கோவப்பட்டுட்டு எனக்கு எதுவும் இல்லை நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுறாரு. வெளியில் வந்து பார்த்தா முத்துவும் மீனாவும் இருக்காங்க. ஏய் எதுக்கு இங்கே என்ன கூட்டிகிட்டு வந்தேன், ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்க மாட்டேன், ஏதாச்சும் பண்ணிவிடுவேன் தெரிஞ்சுக்கோ, என்னையே சொல்லாமல் என்கிட்டயே கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வந்திருக்கல, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், திமிரு இருந்திருக்கணும், இங்கே பாரு, ஓ இதெல்லாம் இவங்களோட ஐடியா தானா, இவங்க தான் பிளான் பண்ணி கொடுத்தாங்களா, அதுக்கு தான் எனக்கு கூட்டிகிட்டு வந்தா, வீட்டுக்கு வா உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட கோவமாக பேசுவோம். முத்து இருந்துக்கிட்டு எதுக்கு இப்போ அவகிட்ட கோவப்பட்டா, உன்னோட ஹெல்த்துக்காக தானே நல்லதுக்கு தானே தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னுமோ, அப்போது இதெல்லாம் உங்கள் பிளான் தான் அப்படின்னுமோ, இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நாங்கள் செக்அப் விஷயமா நாங்கள் வந்தோம், இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் சீதா இருக்கிறது எனக்கு தெரிய வரும், நீங்களா கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொன்னதும், ஓ இப்போ வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரிஞ்சிச்சு, அப்போ எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னமோ, இப்போ தானே நாங்கள் சீதா சொன்னோம் அப்படின்னு, இந்த கட்டுக்கதையில் என்னை நம்ப சொல்கிறீங்களா, உனக்கு இருக்கு வீட்டுக்கு அப்படின்னு கோவமாக வெளியில் வந்து போயிடுறாங்க. சீதா ஒரு நிமிஷம் இல்லை, நீயும் அக்காவும் சேர்ந்து என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறீங்களா, அவன் எதுக்கு இந்த அளவுக்கு கோவப்பட்டுட்டு போகிறான், அவன்கிட்ட ஏதாச்சும் சண்டை போடுறானா இல்லை வேறு ஏதாச்சும் சீதா அப்படின்னமோ, மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீதா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்கே அருண் கூப்பிட்றாரு, சீதாவும் வேகமாக கிளம்பி போயிடுறாரு. நான் வரேன் மாமா அக்கா உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை மீனா சந்தேகமாக இருக்குது, நீ என்ன உண்மையிலே ஒரு மாதிரி தான் நடந்துக்கிறான், கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வந்ததெல்லாம் இவனை தப்பே இல்லை, அதுக்கு எதுக்கு இவன் கோவப்பட்டுட்டு போகிறான் அப்படின்னு, ஏங்க அவர் ஒரு பிரச்சனை அவருக்கு தான், ஒரு மனுஷன் நீ நல்லா இல்லை மென்டலாக இருக்க, உனக்கு செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் யாரை கடந்தல கோவம் வரதானே செய்யும், உங்களுக்கே நாளே கோவம் தானே இங்கே வரும், விடுங்க சீதா பார்த்துப்பா அப்படின்னு சொன்னதும் முத்துவுக்கு ஏதோ தப்பாக இருக்குன்னு தோணுது. அதுக்கப்புறம் சீதாவும் அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம டாக்டர்கிட்ட போகலாம் வா மீனா அப்படின்னு முத்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ தட் எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.